அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவாய நமக. இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பரணி தீபம் என்றால் என்ன? எதற்காக பரணி தீபம் ஏற்றப்படுகிறது? அப்படின்னு தான் பார்க்க போறோம். சரிங்களா? திருக்கார்த்திகை தீபத்திற்கு முன்ன நாள் மாலை ஏற்றப்படும் தீபத்தை தான் நாம பரணி தீபம் அப்படின்னு சொல்றோம். இந்த பரணி தீபம் நம்ம எதற்காக ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாம தெரிஞ்சும் தெரியாமையும் செஞ்ச பாவத்தில் இருந்தோம், நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவத்தில் இருந்தோம் விடுபடுவதற்காக ஏற்றப்படும் தீபத்தை தான் நாம பரணி தீபம் அப்படின்னு சொல்றோம். பரணி தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி மாலை 6:24க்கு பரணி நட்சத்திரம் ஆரம்பமாகுது. அடுத்த நாள் டிசம்பர் 3ஆம் தேதி மாலை 4:47 வரையும் பரணி நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப நாம டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு மேல நாம பரணி தீபத்தை ஏற்றி வழிபடலாம். அது மட்டும் இல்லாம மாலை ஏற்ற முடியாதவங்க டிசம்பர் 3ஆம் தேதி காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாடை செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எதற்காக நம்ம பரணி தீபம் ஏற்றணும்னு பார்த்தோம். இப்ப அடுத்தது பரணி தீபம் நம்ம 5 அகல் விளக்குகளை கொண்டு ஏற்றணும். சரிங்களா? எதற்காக 5 அகல் விளக்குகளை கொண்டு ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா, எம்பெருமான் சிவபெருமானின் 5 தொழில்களையும், அது மட்டும் இல்லாம பஞ்சபூதத்தின் அடையாளமாக அவர் எங்கும் வீற்றிருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காகவும் தான் இந்த 5 தீபம் ஏற்றப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. நாம இந்த 5 அகல் விளக்குகளுக்கு நல்ல அழகா மஞ்சள் குங்குமம் இட்டு அதுல தூய்மையான பசுனையை ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஏற்றினா நமக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. சரிங்களா? இந்த பதிவை பார்க்குற அனைவரும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த பரணி தீபத்தை உங்கள் இல்லத்திலும் ஏற்றி எம்பெருமான் சிவபெருமானின் அருளை பரிபூரணமா பெறணும் அப்படின்னு நான் இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.